வணக்கம் நண்பர்களே. நம் அனைவருக்கும் சுயதொழில் செய்வதற்கு ஆசை இருக்கும். இந்த பதிவில் அப்படி ஒரு சுயதொழிலை பற்றி சொல்லப் போகிறேன். ஆம், ஹாட்சுன் பார்லர். ஹாட்சுன் பாலகம் தொடங்குவது எப்படி, எவ்வளவு செலவாகும், இதை பற்றி விரிவாக விவரிக்கவே இந்த பதிவு. இந்தியாவில் பல்வேறு விதமான பால் சார்ந்த பொருட்களை ஹாட்சுன் நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது. பல நபர்களுக்கு ஹாட்சுன் பார்லர் வைப்பது ஒரு கனவு தொழிலாக அமைகிறது என்று கூட சொல்லலாம். ஒருவேளை நீங்களும் இவர்களில் ஒருவராக இருந்தால், இந்த நிறுவனத்திடம் இருந்து பிரான்சைஸ் எப்படி பெறுவது என்பதற்கான செயல்முறையை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான படிப்படியான வழிமுறையை இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பால் வியாபாரம் என்பது இந்தியாவில் அதிக வருமானத்தை பெற்றுத்தரும் மிகப்பெரிய சந்தையாக திகழ்ந்து வருகிறது. பால் சார்ந்த பொருட்களை மையமாக வைத்து வளர்ந்து வரும் பல்வேறு தொழில்கள் பற்றி நிச்சயமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். டைரி நிறுவனங்களிடமிருந்து டீலர்ஷிப் அல்லது பிரான்சைஸ் பெறுவதன் மூலமாக நாம் பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டலாம். பிரான்சைஸ் எடுப்பது நிச்சயமாக சிறந்த பிசினஸ் யோசனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்தியாவில் முன்னணி டெய்ரி ப்ராடக்டுகள் நிறுவனங்களில் ஒன்றாக இருந்து வரும் ஹட்சுன் நிறுவனம் அதன் பிரான்சைஸ் உரிமையாளரிடமிருந்து லாபத்தில் எந்த ஒரு பங்கையும் பெற்றுக்கொள்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாலிசியின் காரணமாகவே இந்தியாவின் பல்வேறு மூலை முடுக்குகளில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் ஹட்சன் பிரான்சைஸ் உரிமையை வாங்குவதற்கு தொடர்ந்து விண்ணப்பித்து வருகின்றனர். இந்தியாவில் ஹாட்சுன் 2 வகையான பிரான்சைஸ் வழங்குகிறது. HAP டெய்லி மற்றும் HAP-LL ஆகிய 2 வகையான பிரான்சைஸ் முறையில் நிறுவனம் வழங்குகிறது. நாம் இன்றைக்கு HAP டெய்லி பிரான்சைஸ் மட்டும் எப்படி தொடங்குவது என்று பார்க்கப் போகின்றோம். இந்த நிறுவனம் மற்ற பிரான்சைஸ் போல அல்லாமல் கடை அமைத்து அதற்கான வாடகை மற்றும் மின்சார கட்டணத்தையும் இந்நிறுவனம் செலுத்துகிறது. இது மட்டும் இல்லாமல் சாக்லேட் மற்றும் குல்ஃபி என 2ற்கும் ஃப்ரீசர்களை கடைக்கு இலவசமாக தருகிறது. கடைக்கு தேவையான இன்டீரியர்ஸ் அனைத்தும் நிறுவனமே பார்த்து கொள்ளும். நிறுவனத்திடமிருந்து பிரான்சைஸ் பெறுவதற்கு என்னென்ன தேவைகள் என்று பார்ப்போம். முதலீடாக செக்யூரிட்டி டிபாசிட் 1.5 லட்சம் கட்ட வேண்டும். இந்த தொகை நாம் டீலர்ஷிப் கேன்சல் செய்யும் போது ரீஃபண்ட் செய்யப்படும். கடைக்கு ஒரு விசிகூலர், பால் மற்றும் தயிர் என 2க்கும் சேர்த்து 2 ஃப்ரீசர், ஐஸ்கிரீமுக்கு ஒரு ஃப்ரீசர் எடுக்க வேண்டும். விண்ணப்பிப்பவர் 4 சக்கர வாகனம் வைத்திருக்க வேண்டும். கடையின் பேரில் GST மற்றும் FCCI பதிவு செய்ய வேண்டும். இவை அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பிரான்சைஸ் தரப்படும். ஹட்சுன் நிறுவனத்திடமிருந்து ஒரு பிரான்சைஸ் பெறுவதற்கு நீங்கள் முதலில் www.hap.in அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த வெப்சைட்டில் பிசினஸ் என்குவைரி என்று இருக்கும். இதில் விவரங்களை குறிப்பிட்ட பிறகு நிறுவனத்திடமிருந்து அழைப்பு வரும். இதன் மூலம் நாம் தொடர்பு கொள்ள முடியும். ஏற்கனவே இருக்கும் டீலர்களிடமிருந்து ஹாட்சுன் அதிகாரிகளின் நம்பர் வாங்கி தொடர்பு கொள்ள முடியும். இனி நமக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும் என்று பார்ப்போம். பால் மளிகை கடைக்கு விற்பதன் மூலம் 1 லிட்டருக்கு 2 ரூபாய் லாபம் கிடைக்கும். இதுவே பார்லரில் விற்றால் 5 ரூபாய் வரை கிடைக்கும். தயிர் மளிகை கடைக்கு விற்பதன் மூலம் 1 லிட்டருக்கு 2 ரூபாய் 50 பைசா கிடைக்கும். ஐஸ்கிரீம் மற்றும் பால் பொருட்கள் பார்லரில் விற்பனை செய்வதன் மூலம் 12% வரை லாபம் கிடைக்கும். உதாரணமாக, ஒரு பார்லரில் 1000 லிட்டர் விற்பனை செய்தால் ஒரு மாதத்திற்கு 60,000 கிடைக்கும். மேலும் கடையை தூய்மையாக வைக்க ஒரு 5,000 கிடைக்கும். பார்லரில் நேரடி விற்பனை மூலம் 10,000 வரை கிடைக்கும். நமக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு 12,000 மற்றும் பராமரிப்பு என மொத்தமாக 15,000 செலவு ஆகும். செலவு போக 60,000 வருமானம் கிடைக்கும். இதுவே 500 லிட்டர் விற்பனை செய்யும் போது மாதம் 30,000 கிடைக்கும். 2,000 லிட்டர் விற்பனை செய்யும் போது 1 லட்சத்துக்கும் மேலாக வருமானம் கிடைக்கும். இதுபோக இன்சென்டிவ்ஸ் அவ்வப்போது கிடைக்கும். ஆரோக்கியா பிராண்ட் அனைத்து தரப்பினருக்கும் பரீட்சயமான ஒன்று. இதற்கு சந்தையில் அறிமுகம் தேவையில்லை. ஆகவே விற்பனையை அதிகரித்து நல்ல லாபம் பெறலாம். நன்றி.